ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசை, எப்படி வேணா சொல்லலாம். வீட்டில் எல்லார் சம்மதத்தோட, ஆண்டவன் அருளோட இன்னைக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பதட்டத்தில் லாஸ்ட் மினிட்ல அனௌன்ஸ் பண்ணதுனாலயா இல்லை என் நேரமா என்னன்னு தெரியல, 2 பேர் தான் கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. ஆனாலும் குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. இதுக்காக நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்து இந்த புக்லெட்டை ரெடி பண்ணி இந்த கிளாஸஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணி வந்திருந்த 2 பேருக்கும் எனக்கு திருப்தியாக நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு இருந்துச்சு. அவங்களுமே கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. ஒருத்தங்க வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் பாம்பன் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்திருந்தாங்க ஷர்மிலிங்கிறவங்க. இன்னொருத்தங்க மதுரையிலேருந்து தான் வந்திருந்தாங்க, ரோஸ்லின்ங்கிறவங்க. ஸோ 2 பேருக்குமே இன்னைக்கு கிளாஸை நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டோம். அதுவும் குக்கீஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் குக்கீஸ், பேசிக் குக்கீஸ். இது 6 வெரைட்டி ஆஃப் குக்கீஸை அவங்க கைப்பட அவங்க செஞ்சு பார்த்தாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். செஞ்ச எல்லா குக்கீஸையும் இங்கே ஆசை தீர டேஸ்ட்டும் பார்த்தோம். அவங்க வீட்டுக்கும் எடுத்துட்டு போனாங்க. வந்திருந்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டபடி ரொம்ப லேட்டாக அனௌன்ஸ் பண்ணாதீங்க, வீட்டில் பெர்மிஷன் வாங்கி நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் டைம் வேணும், ஏர்லியராக சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால எவ்ரி சாட்டர்டே அடுத்து என்ன கிளாஸ் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்த தேர்ஸ்டேக்குரிய கிளாஸ் சாட்டர்டேவே அப்டேட் ஆகிடும். ஃபியூச்சரில் என்னென்ன கிளாஸஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ரேண்டமாக சொல்லிடுறேன். எப்பப்போ ஷெட்யூல் பண்ணுறேங்கிறத நீங்கள் அப்பப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கப் கேக் கிளாஸஸ், பீட்சா கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாண்டன் கிளாஸ் இருக்கு, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் இருக்கு, டீ கேக்ஸ்க்கான தனி கிளாஸஸ் இருக்கு, உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி அண்ட் பிளாண்டிஸ் கிளாஸ் இருக்கு, பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங், ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு தனி கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புதுசு தான், பெருசா பழக்கம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நல்ல விதமாக சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்க எல்லாரோட சப்போர்ட்ல தான் இதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸும் நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பட் எப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆன்லைன் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. இதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படியாவது ஒரு ஆள் என்னை தேடி வரும், என் பிள்ளைங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுற வாய்ப்பும் வரும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு வரைக்கும் எதையுமே என் லைஃப்பில் நான் பிளான் பண்ணி பண்ணலை, என்கிட்ட எதுக்கான பிளானும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், இது 2த்துக்குமே என்கிட்ட பதில் இல்லை. ஸோ ஆன்லைன் கிளாஸும் அதில் ஒன்று தான். கூடிய சீக்கிரமே அதுவும் எப்படியும் நடக்கும்னு நான் நம்புவோம். வர்ற தேர்ஸ்டே, அதாவது April 10 கப் கேக்கான கிளாஸஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸை நான் சாட்டர்டே ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. சொன்ன மாதிரி ஷார்ப்பாக 4 o'clock கிளாஸ் முடிஞ்சும் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்தப்பறம் அவனை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி 4:30 வரைக்கும் இருந்து தம்பியை பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ கியூட். தேங்க்யூ ஸோ மச்.